ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு டெக் தி சோலார் கைஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ரெஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ட்ரில்லிங் ரெஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இன்கோவோட கம்பெனி பிராண்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த நேத்தோட பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் ஆயிடுச்சு நம்ம சேனலு. உங்களோட ஆதரவும் உங்களோட அன்பும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் மேலும் நான் வளர உங்களோட ஆதரவு கன்ஃபார்ம் வேணும். வீடியோ பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணுங்கள், அதேமாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்த அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம வீடியோ போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். வீடியோ வந்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இதோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் புரியுறதுக்கு. யார் யார் வந்துட்டு இந்த தச்ச வேலை செய்கிறீங்களோ, இல்லை கார்பெண்டர் வேலை அதுமாரி வந்து பில்டிங் வேலை செய்கிறீங்களோ அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மெக்கானிக் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். அதேமாரி வந்து இது உண்மையான வந்து நல்ல ப்ராடக்ட் தான் இது. அதனால் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்கோவோட இம்பேக்ட் ரெஞ்ச். இது ட்ரில்லிங்கும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்துட்டு ஆனால் ட்ரில்லிங்க்கு வந்து இது கொடுத்துருக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து போல்டு நெட்டு எல்லாத்தையும் கழட்டிக்கலாம். தென் அதேமாதிரி வந்து ஸ்க்ரூ பண்ணுறது தான், ஸ்க்ரூ இது பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, தலைகளை கவுத்துட்டம் போல இருக்கு. ஃபஸ்ட்டு எதுனா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 பேட்ரி கொடுத்துருக்குறாங்க. தென் வந்துட்டு இதில் வந்து இது இருக்குது பாருங்கள். இதுதான் வந்துட்டு முதல் பேட்ரி. இது வந்து 2வது பேட்ரி. இது பார்த்திங்கன்னா 20 வோல்ட்டில் ஒர்க் ஆகும். 2Ah நல்லா வெயிட்டாக தான் கொடுத்துருக்கு பேட்ரி. 2 பேட்ரி இருக்குது. தென் அதேமாரி வந்துட்டு கேட்லாக் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம கேட்லாக் எடுத்து ஓரம் வச்சிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுற இந்த இது கொடுத்துருக்குறாங்க, சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. தென் வந்துட்டு இது வந்து ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி அந்த இது கொடுத்துருக்குறாங்க. இதை எடுத்து வச்சிடலாம். நான் உங்களுக்கு எல்லாம் ஒன்று ஒன்றா நான் வந்து அதேமாதிரி பாருங்கள். இதில் வந்து இத்தனை பிட்டு கொடுத்துருக்காங்க. சின்னதுலேருந்து ஸ்க்ரூ பண்ணுறது பெரிய பிட்டு வரைக்கும் வந்து ஸ்டாரும் மைனஸும் ப்ளஸ்ஸும் ஸ்டாரும் மைனஸும் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 10 பிட்டு கிட்ட இருக்கும். இதை எடுத்து வச்சிடலாம். தென் அதேமாரி வந்து கைஸ், இப்போ இதில் தான் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய மெக்கானிக்கும். இது பாருங்கள், இந்த இது பார்த்திங்கன்னா நெட்டு கழட்டுற போல்டெல்லாம் கழட்டுற மாதிரி ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 10ஆம் நம்பர்லேருந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 கிட்ட வரும் நினைக்கிறேன். அந்த அளவு நீங்கள் கழட்டுற அளவுக்கு நீங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த லைட் இது கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுற மாதிரியும் அதுமாதிரி இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்துட்டு இந்த கரண்ட் இல்லாத நேரத்தில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் நல்லா பிரைட்னஸாக இருக்குது பாருங்கள் லைட்டு. இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா லோ, ஹை, எஸ்ஓஎஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எஸ்ஓஎஸ்ஸு, இது ஆஃபு. ஹை லைட் வந்து ஹை லைட்டு, இது வந்து லோ லைட்டு, இது எஸ்ஓஎஸ். அதேமாதிரி கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு இதோ இங்கே இருக்கிற ஒரு போர்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த போர்ட்டு பார்த்தீங்கன்னா USB-C மாடல்லே வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும். சி டைப்பு அந்த இதிலே வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து நம்ம வந்துட்டு ஓரம் வச்சிடலாம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் தான் கொடுத்துருக்காங்க. வேறு பாக்ஸில் எதுவுமே இல்லை. நம்ம இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இம்பேக்ட் ட்ரில்லிங் மிஷின். இது ட்ரில்லிங் மிஷின் கிடையாது, இம்பேக்ட் ரெஞ்ச்சு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்லெஸ் மோட்டரில் ஒர்க் ஆகுது. ப்ரஷ்ட்டு கிடையாது. ஆனால் ப்ரஷ் நம்ம அடிக்கடிக்கு அந்த இதுக்கு மாற்றணும், அந்த கார்பன்லாம் மாற்றணும். ஆனால் இது வந்து ப்ரஷ்லெஸ் தான் இப்போ புது மாடலில் வந்துட்டுருக்கு. ஸோ வெயிட் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. நல்லா காம்பேக்டான வெயிட் தான் இருக்குது. நம்ம எப்படி பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த லைட் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது கரண்ட் இல்லாத இடத்துல கூட இந்த லைட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி வந்து 1/2 இன்ச்சோட இது கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டுக்கும் பேக்வேர்டுக்கும் அந்த சுவிட்ச் இருக்குது. ஃபார்வேர்டுக்கும் பேக்வேர்டுக்கும் சுவிட்ச் இருக்குது. ஹை ஸ்பீடு, லோ ஸ்பீடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம வந்து போல்டு கழட்டும் போது இதில் இந்த
இதில் இருக்குது ஸ்டார்ட் ஆன் ஆஃப் இது இருக்குது பார்த்தீங்களா, சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஹை ஸ்பீடுக்கும் லோ ஸ்பீடுக்கும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுமாரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம பேட்டரி போட்டு பார்த்துடலாம். பேட்டரி போட்டு பார்த்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். கைஸ் இப்போ லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி கழட்டணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இது இப்போ நீங்கள் நார்மலாக இழுத்தானா வராது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு புதுசாக உடச்சிருவாங்க இந்த இதுவே. இது வந்து ப்ரொடெக்ஷன் கவர் சொல்லுவாங்க. அந்த பின்னு உள்ள பின்னு அதில் அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கவர் நசுங்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை ப்ரெஸ் பண்ணிடலாம். ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் அப்படியே இதாக இழுத்தனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லிட்டு நான் காட்டிடுறேன். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு லாக், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் லைட் வந்து ஆட்டோமேட்டிக் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலும் லைட்டு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் எரியத்துக்கு. தென் வந்து நம்ம யூஸ் பண்ண ஸ்லோ ஸ்பீடில் சுற்றிக்குவோம். இப்போ வந்து ரிவர்ஸில் சுற்றுது. இப்போ நான் வந்து ஃபார்வர்டில் சுற்றுறது காட்டுறேன் பாருங்கள். ஃபார்வர்டில் சுற்றுற மாதிரி நல்லா வந்து இது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக இருக்குது. இதில் எத்தனை நியூட்டன் மீட்டர் சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். கைஸ் இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா GCO/COSLI 23011. இது வந்து 20 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற ரெஞ்ச் மிஷின் இது. ஓகேங்களா, கார்ட்லெஸ் வந்து இம்பேக்ட் ரெஞ்ச் மிஷினு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை நியூட்டன் மீட்டரில் ஆர்பிஎம்மில் ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா 2300 ஆர்பிஎம்மில் ஒர்க் ஆகிற ஒரு இந்த மிஷின் இது. ஓகேங்களா, இது வந்து ரிவர்ஸ் ஃபார்வர்ட் எல்லாமே 2300 ஆர்பிஎம்மில் ஒர்க் ஆகும். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 300 நியூட்டன் மீட்டரு அந்த அளவு டார்க் வந்துட்டு இதில் வந்து வெளிப்படுத்தும். தென் அதேமாரி பார்த்தீங்கன்னா 3.5 வாட்ஸு கிட்ட இது மேக்ஸிமம் பவர் வந்து இதோட இழுக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாது. இது வந்துட்டு இது வந்து ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ண முடியுமா, இது வந்து ஸ்க்ரூ டிரைவர் மிஷின் யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தெரியுமான்னு தெரியல. ஆனால் வந்து இந்த மிஷின் யார் யார் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர் இந்த பிட்டில் வந்து நான் போட்டு காட்டுறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் வந்துட்டு அந்த பிட்டு. இது ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ டிரைவர் அந்த இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது கொடுக்குறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இது இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரே ஸ்க்ரூ டிரைவர் பிட்டு நான் வந்து போட்டு காட்டுறேன். இந்த ஸ்க்ரூ டிரைவர் பிட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றே மட்டும் நான் வந்துட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்டார் தான் கொடுக்குறோன்னா, இப்போ நான் அந்த ஸ்டாருக்கு வந்து இந்த மேலே இருக்கிறது வந்துட்டு லைட்டாக அப்படி இழுத்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து ஜஸ்ட் வந்து உள்ளே இப்படி இது பண்ணால் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், வராது உங்களுக்கு. ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ண பாருங்கள், யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா போல்டு நெட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது அப்படி அதேமாரி வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு இது பண்ணால் போதும். இப்போ நான் வந்து ஒரு நெட்டு அந்த இதுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள், போல்டுக்கு எப்படி போடணுன்னு. இப்போ நான் இது பிரிச்சுடுறேன் நான், ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் இல்லையா. ஏன்னா வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் நல்லா வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு இது இருக்கும். இது சும்மா ஜஸ்ட் ஒன்னே மட்டும் நான் எடுத்து காட்டுறேன். ஏன்னா இது பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்தது. இதோட காஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7,999 இதோட காஸ்ட். இது தேவைப்படுறவங்க நான் வந்து அமேசான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு தரேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அதுலேருந்து ஒரே பிட்டு மட்டும் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த பிட்டு சைஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 10 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 10ஆம் நம்பர் பிட்டு தான் இது. இப்போ இந்த பிட்டை நான் ஜஸ்ட் வந்துட்டு பாருங்கள் அப்படியே எடுத்து அவ்வளோதான் உள்ளே லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நெட்டு போல்டு எதுனா கழட்டினோன்னா இது டைட் பண்ணுறது பாருங்கள் என்ன ஸ்பீடில் சுற்றுது பாருங்கள். அதேமாதிரி பாருங்கள் கையில் பிடிக்கவும் முடியல. ஸோ அதுமாரி ஃபெசிலிட்டி உள்ள இந்த ரெஞ்சு பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா வந்துட்டு இதுவாக இருக்குது. தென் அதேமாரி வந்து பேட்ரி பார்த்திங்கன்னா எவ்வளோ % சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கு 2% சார்ஜ் இருக்குது இதில். ஸோ அதுமாரி கொடுத்துருக்குறாங்க.
நான் இந்த ஸ்லோ ஸ்பீட் ஹை ஸ்பீட் சொன்னேன் பார்த்தீங்களா, இது நான் வந்து ஒரே வாட்டி ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஸ்லோவாகுது பாருங்கள். ஸோ அதுமாரி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க வந்துட்டு இந்த இது நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க வந்து யாராவது தேவையோ அவங்க வந்துட்டு இது வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் தரேன், நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.